தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாம் அலகு 8 காப்பும் ஒதுக்குகளும் என்ற பாடத்தலைப்பில் ஒதுக்கு சார்ந்த தணிக்கையருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றியும், காப்புக்கும் ஒதுக்கிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எந்த அடிப்படையில் வேறுபடுகிறது என்பதை பற்றியும் நாம் அறிய இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வினா, ஒதுக்கு சார்ந்த தணிக்கையரினுடைய கடமைகளை விளக்குக. ஒதுக்கு என்பது ஒரு வியாபார நிறுவனத்தில் நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற நட்டங்களையும் இழப்புகளையும் ஈடு செய்வதற்காக ஏற்படுத்துகின்ற அல்லது ஒதுக்கி வைக்கப்படுகின்ற ஒரு தொகையை தான் நாம் ஒதுக்கு அப்படின்னு நாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஒரு வியாபார நிறுவனத்தில் ஒதுக்கு ஏற்படுத்தப்பட்டு இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒதுக்கு தொகையினை ஒரு தணிக்கையாளர் தணிக்கை செய்யும் பொழுது என்னென்னவற்றை கவனிக்க வேண்டும், இதை பற்றி நம்ம முதலில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒதுக்கினை நமது தணிக்கையாளர் தணிக்கை செய்யும் பொழுது முதலில் அவர் அறிய வேண்டியது செயல்முறை விதிகளை பரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு நிறுவனத்தில் ஒதுக்குத்தொகை ஏற்படுத்துவதற்கு செயல்முறை விதிகள் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்பதையும், செயல்முறை விதிகளின்படி ஒதுக்குத்தொகை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்பதையும் தணிக்கையாளர் முதலில் கவனிக்க வேண்டும். ஒதுக்கு என்பது ஒரு வியாபார நிறுவனத்தில் கட்டாயமாக ஏற்படுத்துகின்ற ஒரு தொகையாகும், ஒதுக்கீடு தொகையாகும். அது போதுமான அளவிற்கு, அதாவது கடந்த கால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு அல்லது எந்த அளவு தொகைக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு இழப்பு அல்லது நட்டம் ஏற்படும் என்பதை அறிந்து அதற்குரிய வகையில் அல்லது அந்த நட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் செயல்முறை விதிகளுக்கு ஏற்ப ஒதுக்கீடு தொகை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தணிக்கையாளர் கவனிக்க வேண்டியது, ஒரு வியாபார நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்டத்தினை ஈடு செய்வதற்காக ஒதுக்கீடு தொகை உருவாக்கப்பட்டு இருந்தால் இயக்குனர் அவையின் ஒப்புதலுடன் அந்த குறிப்பிட்ட ஒதுக்குத்தொகை உருவாக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் அறிந்திடல் வேண்டும். இதை அறிந்து கொள்வதற்கு தணிக்கையாளர் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவையின் நிகழ்ச்சி குறிப்பேட்டை ஒப்பு நோக்க வேண்டும். இயக்குனர் அவை ஒதுக்கீடு ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தால் இது சார்ந்த அனுமதி இயக்குனரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை அறிந்து இது சார்ந்த இயக்குனரவையினுடைய நிகழ்ச்சி குறிப்பேட்டை ஒப்பு நோக்க வேண்டும். இயக்குனரவை அனுமதி கொடுத்துருக்காங்களா, எந்த அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒதுக்குத்தொகை உருவாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இயக்குனரவையினுடைய தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா, எத்தனை சதவிகிதம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக தணிக்கையாளர் இயக்குனர் அவையினுடைய நிகழ்ச்சி குறிப்பேட்டை அறிந்திடல் வேண்டும். மூணாவது, நமது தணிக்கையாளர் கவனிக்க வேண்டியது நிதிநிலை அறிக்கையை இடம்பெற செய்தல். ஒரு வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பலவிதமான ஒதுக்கீடுகள் உருவாக்கப்பட்டு இருந்தால் அனைத்து ஒதுக்குகளும் இருப்புநிலை குறிப்பு மற்றும் லாப நட்ட கணக்கில் இடம்பெற்று இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். உதாரணமாக சொன்னால், வாராக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்யலாம், தேய்மான ஒதுக்கீடுக்காக ஒதுக்கீடு செய்யலாம். இதுபோல எந்த நோக்கத்திற்காக அல்லது எந்த இழப்புகளை ஈடு செய்வதற்காக ஒதுக்கீடுகள் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் அனைத்து ஒதுக்கீடுகளும் இருப்புநிலை குறிப்பு மற்றும் லாப நட்ட கணக்கில் முறையாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் கணக்கேடுகளை ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது பார்க்கக்கூடியது, போதுமான அளவிற்கு ஒதுக்கீடு உள்ளதா என்பதை அறிந்திடல் வேண்டும். ஒதுக்கீடு தொகையை தணிக்கையாளர் தணிக்கை செய்யும் பொழுது அந்த வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு அந்த குறிப்பிட்ட இழப்பு ஏற்படும் அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு நட்டம் ஏற்படும் என்பதை கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற அல்லது ஏற்பட போகின்ற இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில்
ஒதுக்கீடு தொகை போதுமானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தோராயமாக கணக்கிட்டு அதற்கு ஏற்ற அந்த நட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் நடப்பு ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் அறிந்திடல் வேண்டும். முக்கியமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை குறைவானதாகவோ அல்லது அதிகமானதாக இருப்பதாக தணிக்கையாளர் கருதினால் இது சார்ந்து தமது கருத்தினை தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடலாம். வாராக்கடனுக்கு ஒதுக்குத்தொகை குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது தேய்மான நட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் தேய்மான ஒதுக்குத்தொகை தேவைக்கு அதிகமாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை தமது கருத்து என்ன என்பதை தணிக்கையாளர் தமது அறிக்கையில் குறிப்பிடலாம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு இழப்பு ஏற்படும் என்பதை கடந்த கால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டு நடப்பு ஆண்டில் அந்த குறிப்பிட்ட ஒரு நட்டத்தினை ஈடு செய்யக்கூடிய வகையில் போதுமான அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் அறிய வேண்டும். அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை தேவைக்கு அதிகமாக இருப்பதாகவோ அல்லது தேவைக்கு குறைவாக இருப்பதாகவோ தணிக்கையாளர் கருதினால் அது சார்ந்து தமது கருத்தினை தணிக்கை அறிக்கையில் இடம்பெற செய்யலாம். அடுத்து தணிக்கையாளர் கவனிக்க வேண்டியது நிறுவனத்தினுடைய கணக்கேடுகளையும் ஆவணங்களையும் பரிசீலனை செய்தல். ஒரு வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்றே எதிர்பார்க்கின்ற நட்டங்களை அல்லது எதிர்பார்க்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை சரியானதுதானா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசீலனை செய்ய வேண்டும். உதாரணமாக வாராக்கடனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் இந்த வாராக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எந்த அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தணிக்கையாளர் என்ன பண்ணணும், கடந்த காலத்தினுடைய இருப்புநிலை குறிப்பு, லாப நட்ட கணக்கு, கடனாளிகள் கணக்கு அவர் ஒப்பு நோக்கணும். அவ்வாறு ஒப்பு நோக்கி அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை சரியானதாக இருக்கிறதா, தேவைக்கு அதிகமாகவோ அல்லது தேவைக்கு குறைவாகவோ இல்லாமல் இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கக்கூடியது இந்த குறிப்பிட்ட காப்பை பொறுத்தமட்டில் எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ஒரு தொகையை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், பங்குனர்களுக்கு கூட பங்காதாயம் வழங்குவதற்கு இந்த ஒதுக்கீட்டு தொகையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்போம். ஆகவே தணிக்கையாளர் எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கீடு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ செயல்முறை விதிகளை சொல்லியிருப்பாங்க. வாராக்கடன் நட்டத்தை ஈடு செய்வதற்காக வாராக்கடன் ஒதுக்கு ஏற்படுத்தப்படலாம் என்று செயல்முறை விதிகளில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்து அதன் அடிப்படையில் வாராக்கடன் ஒதுக்கு உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு தொகையை வாராக்கடன் தொகையை மட்டும்தான் அந்த ஒதுக்கு நாம் பயன்படுத்தணும். வாராக்கடன் ஏற்படலன்னு சொல்லிட்டு வாராக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒதுக்குத்தொகையை வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. ஆகவே தணிக்கையாளர் இந்த குறிப்பிட்ட காப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகைக்கு மட்டுமே அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே தணிக்கையாளர் ஒரு வியாபார நிறுவனத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தால் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை ஆய்வு செய்யும் பொழுது மேற்சொன்ன அனைத்து விஷயங்களையும் தனது கவனத்தில் கொண்டு வர வேண்டும். அவர் எதை கவனிக்கணும், ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு செயல்முறை விதிகள் அனுமதி கொடுத்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு செயல்முறை விதிகளை காண வேண்டும். ஒதுக்குத்தொகை உருவாக்கப்படுவதற்கு இயக்குநரவை முறையாக அங்கீகாரம் அளித்துள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக இயக்குநரவினுடைய நிகழ்ச்சி குறிப்பேட்டை பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒதுக்கீட்டு தொகை கணக்கு ஏடுகளில் சரியான முறையில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். இருப்புநிலை குறிப்பில் சரியாக இடம்பெற செய்திருக்காங்களா, லாப நட்ட கணக்கில் சரியான முறையில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா என்பதையும் தணிக்கையாளர் கவனிக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட தொகை போதுமான அளவிற்கு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் அறிய வேண்டும். ஒதுக்குத்தொகை உருவாக்குறது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒதுக்கீடு தொகை இருக்க வேண்டும். ஒதுக்கீட்டு தொகை தேவைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, தேவைக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது.
தேவைக்கு அதிகமாக இருப்பதாகவோ அல்லது தேவைக்கு குறைவாக ஒதுக்கீடு தொகை இருப்பதாகவோ தணிக்கையாளர் கருதினால் அது குறித்து தமது கருத்தினை தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடலாம். ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் எழுதலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒதுக்குத்தொகை உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதம் சரிதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக தணிக்கையாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்களை ஒப்புநோக்க வேண்டும். எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற நட்டங்கள் அல்லது எதிர்காலத்தில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற பொறுப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒதுக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து இந்த உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள தணிக்கையாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும். அடுத்ததாக எந்த நோக்கத்திற்காக அந்த காப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு நோக்கத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை அந்த நோக்கத்திற்காக இல்லாமல் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த 6 விஷயங்களையும் தணிக்கையாளர் இந்த ஒதுக்கீடு சார்ந்து தணிக்கை பணி மேற்கொள்ளும் பொழுது தனது கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக ஒரு முக்கியமான வினா, காப்புக்கும் ஒதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? நம்ம பார்த்தோம்னா வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம காப்பு ஒதுக்க நாம் ஆழ்ந்த முறையில் பரிசீலனை செய்யும் பொழுது இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். காப்புக்கும் ஒதுக்கும் உள்ள வேறுபாடுகள் இது அனைத்து நிலையிலும் ஒரு முக்கியமான வினாவாக கருதப்படுகிறது. காப்புன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகளையும் அல்லது நட்டங்களையும் ஈடு செய்வதற்காக லாபத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு தொகை. திடீரென்று ஒரு நஷ்டம் ஏற்படும். இந்த நஷ்டம் ஏற்படும் என்று யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. உதாரணமாக நம்ம நிறைய பொருளை உற்பத்தி செய்து சந்தைக்கு அனுப்பியிருப்போம். திடீரென்று பார்த்திங்கன்னா சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் பொருளினுடைய விலை சரிந்து காணப்படும், விலை குறைஞ்சிரும். இது நம்ம எதிர்பாராத ஒரு இழப்பு தான் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அனுப்பியிருப்போம். சரக்கு செல்லக்கூடிய வாகனம் திடீரென்று எங்கேயாவது விபத்துக்குள்ளாகி அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய நமது சரக்குகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கலாம். இது மாதிரி எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நட்டங்களை ஈடு செய்வதற்காக லாபத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு தொகையை தான் நம்ம காப்பு என சொல்கிறோம். ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும், இதை யாராலையும் நம்மளால் தடுக்க முடியாது. உதாரணமாக நாம் பலவிதமான நபர்களுக்கு கடனில் சரக்கு விற்றிருப்போம். நம்மிடமிருந்து சரக்கு வாங்கி செல்கின்ற வாடிக்கையாளர்களுடைய நாணயம், அவர்களுடைய நிதி நிலைமையை நல்லா ஆழ்ந்து பரிசீலனை செய்து கடன் கொடுத்துருப்போம். அப்படி கடன் கொடுத்தும் நம்மிடமிருந்து சரக்கு வாங்கி சென்ற சில நபர்கள், கடனாளிகள் அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை என்ன பண்ணுவாங்க, கொடுக்காம விட்டுடுவாங்க. அப்போ நமக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது? வாராக்கடன் இழப்பு ஏற்படுகிறது. இது யாராலையும் நம்ம தடுக்க முடியாது, வாராக்கடன் நஷ்டத்தை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேய்மான ஒதுக்குன்னு சொல்கிறோம். நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிலை சொத்துக்களை பயன்படுத்தும் பொழுது அந்த சொத்தினுடைய மதிப்பு கண்டிப்பாக குறையும், நமக்கு கட்டாயமாக குறையும். அந்த சொத்தின் மதிப்பில் ஏற்படக்கூடிய குறைவை ஈடு செய்வதற்காக நம்ம எதை ஏற்படுத்தணும்? ஒதுக்க ஏற்படுத்தணும். ஸோ சில விதமான நட்டங்களை நம்மளால் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. இதுபோன்று எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு தொகை தான் ஒதுக்கு. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நான். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நட்டங்களை சரி செய்வதற்கு, ஈடு செய்வதற்கு உருவாக்கப்பட்ட அது காப்பு. நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற நட்டங்களை ஈடு செய்வதற்கு ஒரு தொகையை எடுத்து வச்சோம்னா அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒதுக்கு என கூறலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது. பொதுக்காப்பு என்பது லாப நட்ட பகிர்வு கணக்கின் மூலம் உருவாக்கப்படுகிறது. கணக்கு பதிவில் ஏற்கனவே ஆண்டிறுதி கணக்குகள் போட்டிருப்பீங்க, வியாபார கணக்கு போட்டிருப்பீங்க, அடுத்தது லாப நட்ட கணக்கு போட்டிருப்பீங்க, அடுத்தது நீங்கள் இருப்புநிலை குறிப்பு போடுற மாதிரி தான் உங்களுக்கு பாடங்கள் இருக்கும். வியாபார கணக்கு லாப நட்ட கணக்குக்கு அடுத்து
நாம் லாப நட்ட பகிர்வு கணக்கு ஒன்று போடுவோம். லாப நட்ட பகிர்வு கணக்கு போட்ட முடித்த பின்பே எதை போன அடுத்தது இருப்புநிலை குறிப்பு போடுவோம். அப்போ இந்த பொதுக்காப்பு எந்த கணக்கில் பற்று வைக்கப்படும் என்று சொன்னால் லாப நட்ட பகிர்வு கணக்கில் பற்று வைக்கப்படும். என்ன பொதுக்காப்பு என்பது எதனுடைய அடிப்படையில் நம்ம உருவாக்குறோம்? லாபத்தின் அடிப்படையில். நிறுவனம் லாபம் சம்பாதிச்சா மட்டும்தான் பொதுக்காப்பு உருவாக்கப்படுகிறது. நட்டம் ஈட்டுகின்ற ஆண்டுகளில் பொதுக்காப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த பொதுக்காப்பு என்பது லாப நட்ட கணக்கை அடுத்து தயாரிக்கக்கூடிய லாப நட்ட பகிர்வு கணக்கில் பற்று வைத்து ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. லாப நட்ட கணக்கில் பற்று வைத்து உருவாக்கப்படுகிறது. காரணம் ஏன் அதை லாப நட்ட கணக்கில் எழுதுகிறோம்? நிறுவனம் லாபம் ஈட்டினாலும் சரி நட்டம் ஈட்டினாலும் சரி கண்டிப்பாக நம்ம எதை உருவாக்க போகிறோம்? ஒதுக்க உருவாக்க போகிறோம். எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படுகின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்கு ஒரு தொகையை எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் நமது காப்பு என்பது லாப நட்ட பகிர்வு கணக்கில் பற்று வைத்து உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு என்பது லாப நட்ட கணக்கில் பற்று வைத்து உருவாக்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தன்மை. இந்த தன்மை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட வகையான நஷ்டம் ஏற்படும் என்று நம்ம யாருமே நினச்சிருக்க மாட்டோம். எதிர்பாராமல் சந்தையில் மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு அதன் விளைவாக நமது பொருளினுடைய விலை திடீரென்று குறைந்து விடலாம். அல்லது இயற்கை சீற்றங்களினால் மழை, வெள்ளம், பூகம்பம் போன்ற காரணங்களினால் நமது கிடங்கில் இருக்கக்கூடிய சரக்குகள் சேதமுற்று போயிடலாம். இது நம்ம இந்த இயற்கை சீற்றங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திடீரென்று ஏற்படும் அந்த இயற்கை சீற்றங்கள். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்திற்கு சரக்கை நம்ம வாகனத்தின் மூலம் அனுப்ப போகிறோம். அந்த வாகனம் இடையில் விபத்துக்கு உள்ளாகும் பொழுது நமது சரக்கும் சேர்ந்து சேதமடைந்து போகலாம். இதெல்லாம் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகள். இது மாதிரி எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது நட்டங்களை ஈடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் காப்பு உருவாக்கப்படுகிறது, பொதுக்காப்பு உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்பட்டே ஆகும். இந்த நட்டத்தினை நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்காகத்தான் ஒதுக்கு உருவாக்கப்படுகிறது. ஆக இந்த முதல் 3 பாயிண்ட் நான் முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோக்கம் என்று எடுத்துக்கொண்ட எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்வதற்காக லாபத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு தொகை தான் காப்பு. ஒதுக்கு என்பது எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் அந்த வகையான நட்டங்களை ஈடு செய்வதற்காக உருவாக்கப்படுவது தான் என்னது, ஒதுக்கு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கனாக்க எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது? காப்பு என்பது லாப நட்ட பகிர்வு கணக்கில் பற்று வைத்து உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு என்பது லாப நட்ட கணக்கில் பற்று வைத்து உருவாக்கப்படுகிறது. மூன்றாவது வேறுபாடு என்ன? தன்மை. ஒரு வியாபார நிறுவனத்தில் எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நட்டங்களை அல்லது பொறுப்புகளை ஈடு செய்வதற்காக உருவாக்கப்படுகிறது. இதனுடைய தன்மை தான். எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நட்டத்தை ஈடு செய்வதற்காக தான் இது உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு என்பது நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்படும் என்றே எதிர்பார்க்கின்ற நட்டங்களை, இழப்புகளை, பொறுப்புகளை ஈடு செய்வதற்காக ஒதுக்கு உருவாக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. காப்பு என்பது கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்தினுடைய நிதி வசதி இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது. நிதி கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள் அல்லது உயர் அலுவலர்களினுடைய மேலாண்மை அறிவு அடிப்படையில் இது உருவாக்கப்படுகிறது. ஏன்னா முதல்ல நான் சொல்லிட்டேன், இது உருவாக்கப்பட வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. நிர்வாகத்தினர் விருப்பப்பட்டால் இந்த காப்பினை பொது காப்பினை உருவாக்கலாம். நிர்வாகத்தினர் விரும்பவில்லை என்று சொன்னால் பொது காப்பினை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. சட்டத்தின்படி எதிர்காலத்தில்
எந்த விதமான இழப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அல்லது நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த நட்டங்களை ஈடு செய்வதற்காக இது உருவாக்கப்படுகிறது. ரொம்ப சுருக்கமாக சொன்ன, பொது காப்பினை உருவாக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. நிர்வாகத்தினரின் விருப்பத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்படலாம் அல்லது உருவாக்கப்படாமலும் போகலாம். ஆனால் ஒதுக்கு என்பது சட்டப்படி கட்டாயமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெளிப்படுத்துதல். இந்த காப்பும் ஒதுக்கும் எந்த கணக்கு ஏடுகளில் எந்த இடத்தில் காண்பிக்கப்படுகிறது? பொது காப்பு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்பு பகுதியில் காண்பிக்கப்படுகிறது. உதாரணமாக சொன்னோம்னா, இந்த கணக்கு பதிவியல் படத்தில் பார்த்திங்கன்னா கூட்டாண்மை கணக்குகள் அக்கௌண்ட்ஸில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா பொது காப்புன்னு சொல்லிட்டு பொறுப்பு சைடில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கணக்கில் நிறைய சம்பளம் இருக்காது. அதனால் உங்களுக்கு எளிமையாக புரியும். பொது காப்பு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்பு பகுதியில் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. எந்த விதமான இழப்புகள் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்றது அல்லது எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதோ அந்த குறிப்பிட்ட ஒரு நட்டம் அது சார்ந்த சொத்துக்களிலிருந்து கழித்து காண்பிக்கப்படுகிறது. இது ஒரு நட்டமாக கருதப்பட்டு லாப நட்ட கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. உதாரணமாக சொன்னோம்னா வாராக்கடன் ஒதுக்கு நம்ம சொல்கிறோம். வாராக்கடன் ஒதுக்க நம்ம அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுறோம்? கடனாளிகள் கணக்கிலிருந்து கழித்து காண்பிச்சுக்கிறோம். சொத்துக்கள் சைடில் கடனாளி கணக்கிலிருந்து வாராக்கடன் ஒதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகையை கழித்து நாம் போடுறோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வாராக்கடன் ஒதுக்க கொண்டு வந்து லாப நட்ட கணக்கினுடைய பற்று சைடில் போடுறோம் நாம். ஆக ஒதுக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட சொத்திலிருந்து கழித்து காண்பிக்கப்படுகிறது இருப்புநிலை குறிப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா லாப நட்ட கணக்கில் வந்து பற்று வைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லாபத்துடன் தொடர்பு. இந்த காப்பும் ஒதுக்கும் வந்து லாபத்தினுடைய அடிப்படையில் வேறுபடுகிறது. ஒரு வியாபார நிறுவனம் ஈட்டக்கூடிய லாப தொகைக்கு ஏற்ப காப்பு தொகை தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது வியாபார நிறுவனம் அதிகமான லாபம் ஈட்டுகிறது என்று சொன்னால் அந்த நிதியாண்டில் காப்பு தொகை அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. லாபத்தொகை குறையும் பொழுது காப்பு தொகை என்ன எடுத்து நமக்கு பொது காப்பு தொகையும் குறைவதற்கு வாய்ப்புண்டு. நிறுவனம் லாபம் ஈட்டவில்லை, நட்டம் ஈட்டுகிறது என வைத்து கொண்டால் அந்த ஆண்டில் காப்பு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பொது காப்பு என்பது நிறுவனம் லாபம் ஈட்டுகின்ற ஆண்டுகளில் மட்டும்தான் ஏற்படுத்தப்படுகிறது, நட்டம் ஈட்டுகின்ற ஆண்டுகளில் ஏற்படுத்தப்படுவது இல்லை. ஆகவே ஒரு நிறுவனத்தினுடைய இந்த காப்பு தொகை நிறுவனத்தினுடைய லாப அளவிற்கு ஏற்ப வேறுபடுகிறது. லாபத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது காப்பு தொகை அதிகமாக இருக்கலாம், அந்த லாபத்தொகை குறையும் பொழுது காப்பு தொகை குறையலாம். நட்டம் ஈட்டுகின்ற ஆண்டுகளில் காப்பு உருவாக்கப்படாமலும் போகலாம். ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. ஒரு வியாபார நிறுவனம் லாபம் ஈட்டினாலும் அல்லது நட்டம் ஈட்டினாலும் கட்டாயமாக சட்டத்தின்படி ஒதுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் நமக்கு இந்த அளவுக்கு நிச்சயமாக வாராக்கடன் நஷ்டம் ஏற்படலாம், ஐயக்கடன் நஷ்டம் ஏற்படலாம், தேய்மான வகையில் நமக்கு நஷ்டம் ஏற்படலாம், நம்ம அப்படி தீர்மானிச்சுக்கிறோம் எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் அந்த கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் கட்டாயமாக சட்டத்தின்படி ஒதுக்கு உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பங்குனர்களுக்கு பங்காயுதமாக செலுத்துதல். பொதுக்காப்பு தொகையினை வந்து நம்ம பொதுவான நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம். அதன் அடிப்படையில் பொதுக்காப்பு தொகையினை பங்குனர்களுக்கு பங்காதாயமாக வழங்கலாம். நாம் ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டே வரோம். பொதுக்காப்பு தொகை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு எந்த விதமான ஒரு இழப்புகளும் எதிர்பாராமல் ஏற்படலைன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? நிர்வாகத்தினர் முடிவு செய்து அந்த பொதுக்காப்பு தொகையினை பங்குனர்களுக்கு பங்காதாயமாக வழங்கலாம். ஆனால் ஒதுக்கு தொகை அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எந்த நோக்கத்திற்காக அந்த ஒதுக்கு உருவாக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும். அதை விடுத்து மற்ற எந்த நோக்கத்திற்காகவும் அது பயன்படுத்தக்கூடாது. எனவே ஒதுக்கு தொகையினை எந்த சூழ்நிலையிலும் பங்குனர்களுக்கு பங்காதாயமாக வழங்க முடியாது. திருப்பூர் சொல்ல ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். பொதுக்காப்பு தொகையினை பங்குனர்களுக்கு பங்காதாயமாக வழங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒதுக்கு தொகையை எக்காரணத்தினாலும் பங்குனர்களுக்கு பங்காதாயம் வழங்க பயன்படுத்த முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான
ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தணிக்கையருடைய கடமை என்ன, காப்பும் ஒதுக்கும் தணிக்கை செய்யும் பொழுது தணிக்கையாளர் எந்த விதத்தில் வேறுபட்டு நிற்கிறார். ஒரு வியாபார நிறுவனத்தில் பொது காப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தணிக்கையாளர் நிறுவனத்தை வற்புறுத்த முடியாது. பொதுக்காப்பு தொகை அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பது கூட தணிக்கையாளர் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அறிவுரை ஏதோ அது சார்ந்து சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்காப்பு ஏற்படுத்துவது ஏற்படுத்தாமல் இருப்பது என்பது நிர்வாகத்தினரின் முடிவை பொறுத்தது. நிர்வாகத்தினர் விருப்பப்பட்டால் பொதுக்காப்பினை உருவாக்கலாம், நிர்வாகத்தினர் விரும்பவில்லை என்று சொன்னால் பொதுக்காப்பினை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தணிக்கையாளர் பொதுக்காப்பு சார்ந்து தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது அந்த பொதுக்காப்பு தொகையை சார்ந்து தமது கருத்தினை கூறுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இந்த பொதுக்காப்பில் அவர் தலையிடாமல் இருந்தலாம். பொதுக்காப்பு உருவாக்கப்பட்டிருந்தால் அது சரியான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்தா போதுமானது. அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு சொல்லிட்டு தமது அறிக்கையில் அது சார்ந்து எதுவும் அவர் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அடிப்படை காரணம், பொதுக்காப்பை உருவாக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் வலியுறுத்தவில்லை. திரும்ப திரும்ப சொன்னால் நிர்வாகத்தினருடைய முடிவை பொறுத்தது. அது நிர்வாகத்தினர் விருப்பப்பட்டால் பொதுக்காப்பினை உருவாக்கலாம், நிர்வாகத்தினர் விரும்பவில்லை என்று சொன்னால் பொதுக்காப்பினை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒதுக்கு சார்ந்து தணிக்கையாளர் தணிக்கை பணியை மேற்கொள்ளும் பொழுது தேவையான அளவிற்கு ஒதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை கட்டாயமாக பார்க்க வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்று கணக்கிட்டு அந்த இழப்பினை ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் எது உருவாக்கப்பட வேண்டும், ஒதுக்கு உருவாக்கப்படணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லியிருக்கு. சட்டம் வற்புறுத்துது, கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்க ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தணிக்கையாளர் ஒரு வியாபார நிறுவனத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஒரு நட்டத்தினை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒதுக்கீடு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். மாணவர்களை கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த பாயிண்ட்டை. பொருள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க 2 லைன் எழுதினா போதும். எதிர்காலத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் உருவாக்கப்படுவது காப்பு. எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்கு ஒதுக்கப்படுகின்ற ஒரு தொகை ஒதுக்கு என அழைக்கலாம். ரெண்டாவது வித்தியாசமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாப நட்ட பகிர்வு கணக்கில் பற்று வைத்து காப்பு உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு எங்கே இடம்பெறும்? லாப நட்ட கணக்கினுடைய பற்று பகுதியில் பற்று வைக்கப்படுகிறது. மூணாவது வேறுபாடு தன்மை. எதிர்பாராத பொறுப்புகளை ஈடு செய்வதற்காக காப்பு உருவாக்கப்படுகிறது. ஆனால் எதிர்பார்க்கின்ற நட்டத்தினை ஈடு செய்வதற்காக ஒதுக்கு உருவாக்கப்படுகிறது. நாலாவது பாயிண்ட் என்ன? எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? நிறுவனத்தினுடைய நிதி கொள்கையின் அடிப்படையில் இது உருவாக்கப்படுகிறது. இவ்வளோ தொகை தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தல் கிடையாது. நிறுவனத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது தொகை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒதுக்கு என்பது நிச்சயம் எதிர்பார்க்கின்ற நட்டத்தினை ஈடு செய்யக்கூடிய வகையில் சட்டத்தின்படி கட்டாயமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு தொகையாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெளிப்படுத்துதல். பொதுக்காப்பு இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்பு பகுதியில் இடம்பெறுகிறது. ஆனால் ஒதுக்கு என்பது சொத்துகள் பகுதியில் குறிப்பிட்ட சொத்திலிருந்து கழித்து காண்பிக்கப்பட்டு லாப நட்ட கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. நிறுவனம் லாபம் ஈட்டுகின்ற ஆண்டுகளில் மட்டும்தான் பொதுக்காப்பு உருவாக்கப்படுகிறது. பொதுக்காப்பு தொகை என்பது லாபத்தின் அளவுக்கு அடிப்படையில் வேறுபடுகிறது. நிறுவனம் அதிகமான லாபம் ஈட்டினால் பொதுக்காப்பு தொகை அதிகமாக இருக்கும். நிறுவனத்தினுடைய லாபம் குறைந்தால் அதற்கு ஏற்ற போன்று காப்பு தொகையும் குறையும். ஆனால் ஒதுக்கு அப்படி கிடையாது. லாபத்துக்கோ ஒதுக்கிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறுவனம் லாபம் ஈட்டினாலும் நட்டம் ஈட்டினாலும் கட்டாயமாக ஒதுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.